வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்தேன் அன்னபூர்ணி. இன்றைக்கி ராத்திரிக்கு கொஞ்சம் சேவை தான் புழியலான்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். அதனால நேற்று ராத்திரியே நான் இட்லி அரிசி 2 கப்பு நல்லா ஊற வச்சுட்டேன். அது ஒரு 8 ஹவர்ஸ் ஊறியிருக்கும். அப்புறம் காலங்காத்தால் எழுந்த உடனே இதை முதல்ல நல்லா அரைச்சி வச்சுட்டேன். நான் மிக்சியில் தான் அரைச்சேன். 2-3 தடவையாக போட்டு விட்டு விட்டு அரைச்சேன். ஏன்னா இந்த சேவைக்கு மாவு அரைக்கிறது ரொம்ப முக்கியம். அது கொஞ்சம் தரன்னு கூட இருக்கக்கூடாது, நல்ல நெய்ஸாக அரைக்கணும். நான் இதை அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இது கிண்டிட போனேன். இதோ இங்கே கடாய் வச்சுருக்கேன். இந்த கடாயில் கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெயும் விட்டு இதை நல்லா கிண்டி எடுத்துடுறேன். ஏன்னா இது நான் அரைச்சப்புறமா கொஞ்சம் எனக்கு வெளியில் போக வேண்டிய வேலை இருந்தது. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிருந்தேன். அதனால் கொஞ்சம் கட்டி ஆகிடுது. இதை கொஞ்சம் நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது நானே 2 கப்பு ஜலத்தை விட்டுருக்கேன். நான் விட்டுட்டு இதை நல்லா கையால் மசக்கின்னுட்டு அதுக்கப்புறம் தான் நல்லா மசிச்சுன்னுட்டு அதுக்கப்புறமா தான் நான் இந்த கடாயில் வச்சுருக்கேன். இப்போ கேஸை மூட்டிட்டேன். நம்ம நல்லா அதை இலக்கி கொடுக்கலாம். எல்லாம் நல்லா சேர்ந்து வெந்து வரட்டும். இப்போது இது நல்லா வெந்தெடுத்து இது நம்ம ஒரு தாம்பாளத்தில் போட்டு கொஞ்சம் சூடு ஆறுற வரைக்கும் நம்ம வச்சு வைக்கலாம். இப்போ இந்த மாவை நான் தட்டில் நல்லா பருத்தி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் லேசாக சூடு ஆறினப்புறம் இங்கே ஜலம் வச்சுருக்கேன். ஜலத்தை தொட்டு இதை உருண்டையாக நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்செடுத்து நம்ம கடாயில் வச்ச தண்ணி, இந்த கொதித்த தண்ணியில் நம்ம இங்கே உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மாவு, இந்த உருண்டையெல்லாம் ஒவ்வொன்றா போட்டுடலாம். இது தண்ணியில் நல்லா வேகட்டும். இப்போ இது நல்லா வேந்துருக்கு. மேலே முதல்ல நம்ம போட்ட ஒவ்வொன்றையும் எடுத்து நம்ம சேவை நாடியில் போட்டு புழிஞ்சிடலாம். கொஞ்சம் சூட்டோடையே புழியணும். அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக புழிய முடியும். இங்கே நான் ஒரு உருண்டையை எடுத்து வச்சுருக்கேன். இதை நாடியில் போட்டு புழிஞ்சு பார்க்குறேன். இப்போ இந்த உருண்டையை நாடிக்குள்ளே போட்டுட்டேன். இப்போ நம்ம புழிஞ்சுடலாம். இதை நம்ம இப்படி திருகிண்டே வர வேண்டியதாக விழுந்தாக்கா இது மாதிரி கீழே விழுந்துடும். நம்ம இது மாதிரி 2 போட்டு எல்லாத்தையுமே புழிஞ்சு எடுத்துடலாம். இப்போ நான் 2 கொழுக்கட்டை இதில் போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ புழிஞ்சுடலாம். நம்ம உள்ளமாக இதை எடுத்து சரி பண்ணிப்போம். கொஞ்சம் மாவு வெளியில் வந்துடுச்சு. அது அடுத்த தடவை நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் இதை எப்படி திருக வேண்டியது தான். ஒரு கையால் இது பிடிச்சிட்டு இன்னொரு கையால் நம்ம உள்ளமாக திருகிடலாம். பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஸ்லாட்டில் விழுந்துட்டு கீழே கரெக்டாக விழுந்துடும் பாருங்க. நான் காமிக்கிறேன் கீழே எப்படி விழுந்திருக்குன்னு. இதில் மாவு கடைசி வரைக்கும் நல்லா புழியவும் முடியும். இன்னொருத்தருடைய ஹெல்ப்பு தேவையில்லை, நம்மளே பிடிச்சிட்டு புழிஞ்சிடலாம். இதுதான் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. சில பேர் நம்ம மாவு அரைச்சோம் இல்லையா, அதை அரைச்ச உடனே அப்படியே இட்லி பானையில் வச்சு இட்லி மாதிரி போட்டு அந்த இட்லி சூடாக இருக்கும்போதே ஒவ்வொன்றா போடுவா. அதை விட இதை நம்ம 2 தடவை வேக வைக்கிறதுனால இது எனக்கு ரொம்ப சுலபமாக இருக்குது. நான் எப்போவுமே இப்படி தான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் எலுமிச்சம்பழம் சேவையும் கொஞ்சம் தேங்காய் சேவையுமா இன்றைக்கி பண்ண போகிறேன். சாதாரணமாக நான் மொர்க்கூட்டான், பப்படம் இல்லைன்னா கீரை எல்லாம் வைப்பேன். இன்றைக்கி நான் இதை பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்பளம் பொரிக்கலாம்னு நினச்சிட்டுருக்கேன். நான் எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்துடுறேன். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இப்போ நம்ம சேவையை புழிஞ்சிட்டேன். எப்படி பாருங்கள், பூ மாதிரி வந்திருக்கு இந்த சேவை. அந்த நாளில் நல்ல வாழலையை வச்சு அதில் தான் புழிஞ்சு எடுப்போம். ஆனால் இப்போ இந்த ஊரில் கொஞ்சம் வாழலையே கிடைக்க மாட்டேங்கிறது. அதனால தான் நான் இந்த தட்டில் புழிஞ்சு வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் சேவையும் கொஞ்சம் தேங்காய் சேவையும் பண்ணிட போகிறேன். இப்போ இந்த உருண்டையெல்லாம் வேக வச்ச தண்ணியில் கொஞ்சம் அந்த அரிசி மாவு போயிருக்கு. இதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். நல்லா சூடு ஆறினப்பறம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுனோம்னா நாளைக்கு சாம்பார் பண்ணும்போது கூட்டு பண்ணும்போது இதை கொஞ்சம் யூஸ் பண்ணி சில வச்சுலாம். ஒரு நாளைக்கு மேலே வச்சுக்காதீங்கன்னா இதையும் நம்ம எப்படியாவது யூஸ் பண்ணலாம்.
இப்போ நம்மளோட தேங்காய் சேவையை ரெடியாக எடுத்து இங்கே வந்து எலுமிச்சம்பழ சேவை பண்ணியிருக்கேன், அதுவும் ரெடியாக எடுத்து ரெண்டுமே இப்படி பூ மாதிரி வந்திருக்கு பாருங்க. நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லா வரும். நான் இந்த மெத்தடில் தான் சேவை எப்போவுமே பண்ணுவேன். Hope you all will like this video. If you like my video, please subscribe to my channel. Thanks a lot for watching. Thank you.